Hi friends, welcome to jeevethaas Agam. இன்னைக்கு நம்ம வீடியோவில் எக் சப்பாத்தி தாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்க போகிறோம். இந்த சப்பாத்தி ரொம்பவே ஈஸியாக செஞ்சிடலாம். நமக்கு தொட்டுக்கிறதுக்கு நம்ம சைட் டிஷ் எதுவுமே தேவையில்லைங்க. வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம சப்பாத்தி செய்கிறதுக்கு நம்ம கோதுமை மாவு எடுத்துக்கலாங்க. இப்போ நான் 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு தாங்க எடுத்துருக்கேன். இப்போது நம்ம மாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்ட பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளிச்சிட்டு நல்லா மாவு நல்லா பிசைஞ்சிக்கலாங்க. ஒரு பாதி அளவு பிசைஞ்சோன்னே நம்ம 1 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டு நம்ம நல்லா சேர்த்து நல்லா பிசைஞ்சோன்னா நமக்கு நல்லா சாஃப்டாக கிடைக்கும். அதே போல் நம்ம சேர்த்து பிசைஞ்சிக்கலாம். இப்போது நமக்கு சப்பாத்திக்கு மாவு ரெடி ஆகிடுச்சிங்க. இதை ஒரு அரை மணி நேரத்துக்கு அப்படியே விட்டுடலாம். இப்போது நம்ம முட்டை எடுத்துக்கலாங்க. நான் 2 முட்டை எடுத்துருக்கேன். 2 முட்டையை நல்லா உடச்சிட்டு ஒரு பவுலில் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ முட்டையெல்லாம் நம்ம சேர்த்துட்டோங்க. அது கூடவே நான் 2 வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க. ஒரு தக்காளி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை கொத்தமல்லியை கட் பண்ணிவிட்டு நம்ம எல்லாத்தையும் நம்ம சேர்த்துக்கலாங்க. முட்டை கூடவே நம்ம எல்லாம் சேர்த்துக்கலாம். இப்போது நான் 1/2 ஸ்பூன் ஜீரகம் 1/2 ஸ்பூன் மிளகு இது மாதிரி இடிச்சிட்டு நம்ம சேர்த்துக்க போகிறோங்க. கூடவே நான் 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் 1/2 ஸ்பூன் மிளகாய் தூள் நான் காரத்துக்கு ஏற்ப நம்ம சேர்த்துருக்கோம். 1/2 ஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கலந்து விட்டுக்கலாம். இப்போது நான் மிளகாய்த்தூள் மட்டும் தாங்க சேர்த்துருக்கேன். நான் பச்சை மிளகாய் சேர்க்கலை. உங்களுக்கு பச்சை மிளகாய் பிடிக்குன்னா நம்ம பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். நான் குழந்தைகளுக்கு தரதுனால நான் பச்சை மிளகாய் சேர்க்கலைங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா கலந்து விட்டாச்சுங்க. ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம சப்பாத்தி மாவு ஏற்கனவே பிசைஞ்சு வச்சுருக்கோம் இல்லையா. இப்போ நம்ம கொஞ்சமாக மாவு தெளிச்சிட்டு நல்லா சப்பாத்தியை நம்ம தேய்ச்சி எடுத்துக்கலாம். இப்போ கோதுமை மாவுலாம் நம்ம தேய்ச்சி எடுத்துக்கலாம். இது போல் நம்ம சப்பாத்தியில் நம்ம தேய்ச்சி எடுத்துக்கலாங்க. இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு தோசை தவா நம்ம ஸ்டவ்வில் வச்சுக்கலாம். தோசை தவா நல்லா சூடானதும் நம்ம தேய்ச்சி வச்சுக்கிற சப்பாத்தியை நம்ம போட்டுக்கலாங்க. ஒரு பக்கம் லைட்டாக வெந்ததும் நம்ம திருப்பி போட்டுக்கலாம். இப்போது நமக்கு பாதி அளவு வெந்ததும் நம்ம திருப்பி போட்டாச்சுங்க. நம்ம இதில் நம்ம ஏற்கனவே கலந்து வச்சுருக்கோம் இல்லையா முட்டை கலவையை நம்ம சேர்த்துக்கலாம். நம்ம சேர்த்துட்டு நல்லா வேகிற வரைக்கும் மீடியமான ஃப்ளேமில் வச்சுட்டு வேகிற வரைக்கும் கொஞ்சம் நேரம் வச்சிடலாங்க. இப்போது 1 ஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாங்க. இதே மாதிரி நம்ம தோசைக்கரண்டியால் நம்ம கமுத்தி விட்டோம்னா நல்லா செட் ஆகிடுங்க. இப்போ நல்லா ஓரளவு வெந்துருச்சுங்க. இப்போ நம்ம திருப்பி போட்டுக்கலாம். நமக்கு திருப்பி போட்டு கீழே முட்டையெல்லாம் வேகும்போது நமக்கு ஒட்டாமல் வந்துடும். இப்போ வேணும்னா நம்ம 1 ஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாங்க. பாருங்கள் இப்போ நமக்கு முட்டையெல்லாம் நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ நம்ம திருப்பி போடக்குள்ள நமக்கு சப்பாத்தியோட நமக்கு நல்லாவே சேர்ந்து வந்துருச்சு பாருங்கள். இப்போது நம்ம திருப்பி போட்ட பிறகு ஒரு 2 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம எடுத்தோம்னா நம்ம எடுத்துடலாங்க. இதே போல் மீடியம் ஃப்ளேம் லோ ஃப்ளேம் நம்ம மாற்றி நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம நல்லாவே வெந்துருச்சு. நம்ம சப்பாத்தி எடுத்துக்கலாங்க. அவ்வளோதாங்க, நமக்கு ரொம்பவே சூப்பரான எக் சப்பாத்தி ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு நமக்கு சைட் டிஷ்ஷுன்னு எதுவுமே தேவையில்லைங்க. நம்ம அப்படியே அழகாக சாப்பிட்றலாம். லஞ்ச் பாக்ஸுக்கு நமக்கு எடுத்துகிட்டு போயிடலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். நம்ம டக்குன்னு நம்ம செஞ்சிடலாங்க. பிரேக்ஃபாஸ்ட்டு டின்னர் நம்ம இது போல் நம்ம செஞ்சு சாப்பிட்லாம். இப்போது டயட்டில் இருக்கவங்க இதே மாதிரி நம்ம சப்பாத்தி செஞ்சு சாப்பிட்டோன்னா நமக்கு ரொம்ப நேரத்துக்கு பசிக்காது. இதே போல் நம்ம செஞ்சு சாப்பிட்லாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.